जयानन्दभूमन् जया परदामं जया मोगगीते जया आनन्दमूर्ते जया नन्दसिन्धो जया शेषबन्धो जयत्वं सदा जयत्वं सदा मुक्तिदानेश सूनो जयत्वं सदा मुक्तिदानेश सूनो मुडिया पिरविक्कडले पुगार पुगार मुडिया பிறவிக்கடலில் புகார் முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் கொடுக்கும் முழுதும் கொடுக்கும் முழுதும் கொடுக்கும் மிடியார் படியில் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் வெற்றிவேல் பெருமாள் முடியா பிறவி முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் மீடியார் படியில் விடப்படார் வெற்றிவேல் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் உணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே அடியார்க்கு நல்ல பெருமாள் உணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே திருநாமம் புகழ்பவரே பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் உணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் அடியார்க்கு நல்ல பெருமாள் திருநாமம் புகழ்பவரே வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் வெற்றிவேல் பெருமாள் திருநாமம் புகழ்பவரே புகழ்பவரே என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால்
இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான், இங்கு நான் யார், இங்கு நான் யார். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் புசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொண்ட நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், இங்கு நான் யார். நான் யார்? வயலூர் க்ஷேத்திர திருப்புகழ். இந்த என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் அப்படிங்கிற திருப்புகழை இன்றைய தினம் இந்த பங்குனி மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் சேர்த்து அந்த பங்குனி மாச கிருத்திகை திருப்புகழா இன்றைய தினம் வயலூர் திருப்புகழ் எடுத்துருக்கோம். இந்த திருப்புகழை அதி சுருக்கமா சொல்லிவிடணும்னா ஒரே வார்த்தை தான் இதோடைய சாரம், அதி சாரம். என்ன சாரம் அப்படின்னு கேட்டா, இங்கு நான் யார், இங்கு நான் யார் கேக்குறார். அத இங்கு நான் யார் அப்படின்னு, இங்கு நான் யார் அப்படின்னு ராகப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் சொல்லலாம். இங்கு நான் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியாதான் ஆரம்பிக்கணும். இங்கு நான் யார் அப்படின்னு 4வது வரியில முடிவுல இங்கு நான் யார், இங்கு நான் யார் அப்படின்னு கேக்குறார். Who am I? Who am I to what? அப்படிங்கிறதுதான் மீதி திருப்புகழே. அப்போ இங்கு நான் யார், நான்லாம் யாரு அப்படின்னு கேக்குறார். எதுக்கு நான் யாருன்னு கேக்குறார்? என்னால் பிறக்கவும். இந்த ஜென்மத்துல பாப்ப புண்ணியங்கள் எல்லாம் சரிசமமா பண்ணியிருக்கேன். பிராரப்த கர்மானே ஒண்ணு கிடையாது. பாப்பம் புண்ணியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஈக்குவேட் ஆயிடுச்சு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ்டா இருக்கிறதுனால எனக்கு பிறவா வரும், எனக்கு அடுத்த பிறவிங்கிறதே கிடையாது அப்படின்னு என்னால் பிறக்கவும். எனக்கு பிறவி கிடையாதுன்னு நினைக்கிறதுக்கோ, இல்ல நான் பாப்பம் நிறைய பண்ணியிருக்கேன் புண்ணியம் கம்மியா பண்ணியிருக்கேன், பாப்ப ஜீவம்னா பிறந்துடுவேனோ, துஷ்ட ஆத்மாவா பிறந்துடுவேனோ, பிறவி எடுத்துடுவேனோ, இல்ல பாப்பம் கம்மியா பண்ணியிருக்கேன் புண்ணியம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் அப்ப புண்ணியாத்மாவா பிறந்துடுவேனோ அப்படின்னு, புண்ணியத்தை பண்ணியிருக்கேங்கிறதுக்காக நல்ல ஜென்மா கிடைச்சிடும்னோ, இல்ல இப்பேற்பட்ட ஜென்மா கிடைக்கணும்னோ, இல்ல ஜென்மா ஒரு துஷ்ட ஆத்மாவா ஜென்மா எடுத்துடுவேன்னு நினைக்கிறதுக்கோ, ஏன் ஜென்மாவே எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறதுக்கோ இங்கு நான் யார். வேற எதுக்கு இங்கு நான் யாருன்னு சொல்றார்? என்னால் இருக்கவும். நான் அப்படி படிச்சிருக்கேன் சார், எங்க அப்பா அம்மா இப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கா சார், அதனால இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கும் சார். 5 வருஷத்துல I see myself as the team lead in 5 years. I see myself as the CEO of the startup. நானே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் சார் in 10 years. இன்னும் 15 இயர்ஸ்ல என்னோட டர்ன் ஓவர் இப்படி இருக்க போறது சார். அப்படி இந்த ரோடுல இப்படி ஒரு பாஷ் ஏரியால இப்படி ஒரு வீடு வாங்கி அப்படி ஒரு ஜன்னல்லாம் சாண்டல்வுட்லயே ஜன்னல் வைக்க போறேன் சார். இன்னும் 20 வருஷத்துல என் குழந்தை எல்லாரையும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடுவேன் சார். இன்னும் 25 வருஷத்துல அவளுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவேன் சார் அப்படின்னு என்னால் இருக்கவும். நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு என் சாமர்த்தியத்தால இருப்பேன், என் தீரத்தினால இருப்பேன்னு சொல்றதுக்கு இங்கு நான் யார். யாருனா அதை முடிவு பண்றதுக்கு என்னால் துதிக்கவும். சரி, லௌகிக்கமா பிறக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் வேண்டாம், பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் வேண்டாம், அவன் நாமமே கத்தின்னு உன்னை பக்தி பண்ணணும், உன் நாமத்தை சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு கூட இங்கு நான் யார். நாம ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு கூட இங்கு நான் யார். கண்களாலே என்னால் அழைக்கவும்.
இங்க எல்லாரையும் பார்த்து வா வா வான்னு எங்க ஆத்துக்கு வாங்கோ, என் ஊருக்கு வாங்கோ, என் தெருவுக்கு வாங்கோ, என்னுடைய ராஜ்யத்துக்கு வாங்கோன்னு, என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாங்கோன்னு என்னோடன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒத்தர அழைக்கிறதுக்கு இங்கு நான் யார்? நான் யாரு? நான் யார்? அவள் இங்க வாணி என் கண்களால பார்த்து அழைக்கிறதுக்கு நான் யார்? கண்களால பார்க்கிற அந்த ஸ்தூல சரீரம் முதல்ல சத்தியமா? அது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், அவளை இங்க அழைக்கிறதுக்கு அவளோட நிஜ ரூபம் எனக்கு தெரிஞ்சிடுமா? அவளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனை எனக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் அழைக்கிறது. அழைக்கக்கூடிய இடம் எது? எனக்குள்ள அழைக்கிறேனா? அப்போ எல்லாமே ஒண்ணுதானே. அப்ப அவளை பார்த்து எங்க அழைக்கிறேன்? இந்த காணி நிலம் என்னோடதா? ஒரு குடி என்னோடதா? 6 அடி என்னோடதா? ஒரு திருணம் கூட என்று கிடையாது. அப்ப யாரை எங்க அழைக்கிறது? அப்போ அவளும் சத்தியம் இல்லை, நானும் சத்தியம் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மன் தான் சத்தியம். அந்த ஆத்மன்கிறது ஏக்கம்தான். அப்ப அவனை அழைக்கிறேன், இவனை அழைக்கிறேன்னா அப்ப என்னையே நான் அழைச்சுக்கிறேன் தானே அர்த்தம். அப்போ யாரையும் ஒருத்தர கண்களால பார்த்து அவளை அழைப்பதற்கு இங்கு நான் யார்? என்னால் நடக்கவும், நடந்து போகணும் நடந்து போகணும், நடிச்சின்னு இப்படி நடந்து போகணும்னு நினைக்கிறதுக்கு ஊர் ஊரா போகணும், கஷேத்திரமா போகணும். கஷேத்திரமா போகணும்னு நினைச்சா கூட பரவாயில்ல, ஊர் ஊரா போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இங்க ட்ரெக்கிங் போகணும், அங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணும்னு நினைக்க நடந்து போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு ஊர் ஊரா போகணும்னு என் மனசுங்கிறது நினைச்சு காலுங்கிறது நடந்து போகணும்னு, மனசு நினைச்சு கால் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு இங்கு நான் யார்? என்னால் இருக்கவும். இந்த ஊர்ல செட்டில் ஆகணும் சார், இந்த ஊர்ல இருக்கணும். ஏன் செட்டில் ஆகணும்? இந்த ஊர்ல 10 நாள் இருக்கணும்னு நினைச்சா கூட நான் நினைச்சுட்டா நடந்துடுமா? அதை நினைக்கிறதுக்கு இங்க இருக்கணும், இங்க 10 நாள் இருக்கணும், 15 நாள் இருக்கணும், இங்க வீடு வாங்கிட்டு இருக்கணும், நிலம் வாங்கிட்டு இருக்கணும், இங்க விவசாயம் பண்ணணும், இங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இங்கு நான் யார்? பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும். பெண்ணாசை வளர்த்துக்கணும், மண்ணாசை வளர்த்துக்கணும், பொன்னாசை வளர்த்துக்கணும். இந்த பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசைங்கிற ஆசையப்படணுங்கிறதுக்கு இங்கு நான் யார்? என்னால் முசிக்கவும். சரி, இந்த லௌகிக ஆசைகள் எல்லாம் பட்டு வெறுத்து போறதுக்கு கூட அந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு நெளிஞ்சு மெலிஞ்சு போகிறதுக்கு இங்கு நான் யார்? அப்படி மனச துவண்டு போறதுக்கு கூட இங்க நான் யாருன்னு கேக்குறார். என்னால் சலிக்கவும். சலிச்சு போறதுக்கு என்னடா வாழ்க்கை? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்னு மாறி 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 ஜனனத்துக்கு அப்புறம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் ஜனனம். இருக்கோம், திங்கறோம், தூங்குறோம், கடக்கும், திங்கறோம், தூங்குறோம், கடக்கும், திங்கறோம், தூங்குறோம். என்னடா பிறவி இது? அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஓடிட்டே இருக்கும். 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை, இப்ப 24 மணி நேரமும் கையில ஒண்ணு வந்ததோ இல்லையோ 24 மணி நேரமும் அந்த லேப்டாப்போடையே பேசிட்டு இருக்கிறது. வெறும் ஒரு ஜான் வயத்துக்காக இப்படி ஒரு கஷ்டமா? என்னடா பிறவி இது அப்படின்னு மனசு சலிக்கிறதுக்கு, என்னால் சலிச்சுக்கிறதுக்கு இங்கு நான் யார்? சலிச்சுக்கிறதுக்கு கூட இங்க நான் யாரு? என்னால் சலிக்கவும், என்னால் சலிக்கவும், தொண்ட நோயை என்னால் எரிக்கவும். தொண்ட நோயை அப்படிங்கிற என்ன போட்டு துவட்டி எடுக்கிற அந்த நோய் இருக்கே, வாட்டி வதைக்கிற நோய் இருக்கே, தாபத்ரயம்னு சொல்லுவா. பிரம்மேந்திரானுடைய கீர்த்தனையில தாபத்ரய சாகரம் நாம் தாபத்ரயம், நம்மளுடைய கர்மாவால நமக்கு வர கவலைகள், கஷ்டங்கள், தாபங்கள். இன்னொன்னு
சுத்தி இருக்கிற பிரகிருதியால வர்றது, இன்னொன்னு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், சுனாமி, அர்த்குவேக், புயல், மழை, காற்று, இதனால வர ஒரு துக்கம். இது துக்கத்துல 3 விதம் தாபத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. இந்த சம்சாரம்னு அவர் இங்க ஒரு ஜென்மான்னு எடுத்தாச்சுன்னா இந்த 3 தாபங்களுக்கும் நம்ம உட்பட்டிருக்கோம். அப்போ இந்த தாபத்தினால ஏற்படுற சரீர ரோகமோ, சில பேருக்கு இந்த நோய் அப்படிங்கிறது பிசிக்கலா வர நோய் மட்டும் கிடையாது. இப்பெல்லாம் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ், பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸை விட மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. அப்போ மனசால உடலால வர 2 பரமா வர நோயையும் என்னால எரிச்சுட முடியுமா, அப்படி எரிச்சுட முடியும்னு நினைக்கிறதுக்கு கூட இங்கு நான் யார், என்னால் நினைக்கவும் ஒன்னும் வேண்டாம். இதை எரிச்சுடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை சாதிச்சுடுறேன், அதை நடத்திடுறேன்னு இல்ல, என்னால இதை நடத்திக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு கூட என்னால் நினைக்கவும் இங்கு நான் யார், நினைக்கிறதுக்கு கூட நான் யார், என்னால் தரிக்கவும். சரிப்பா, எதையும் நினைக்க கூட இல்லைனா வர சுக துக்கங்களை சமமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சுக துக்கங்களை சமமா நான் தாங்கிக்கிறது, தரிக்கிறதுனா என்னால் தரிக்கவும் அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்றுண்டு எல்லாத்தையும் அக்செப்ட் எவ்ரிதிங்கிறாளே, அப்படி அக்செப்ட் எவ்ரிதிங்னு அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தை, அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு கூட இங்கு நான் யாரு, இங்கு நான் யார், 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 என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் புசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொண்ட நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார். சந்தோஷமோ துக்கமோ சமமா எடுத்துக்கிறேனோ, ஆசைப்படுறேனோ, நினைக்கிறேனோ, நடக்கிறேனோ, இருக்கேனோ, போறேனோ, சலிக்கிறேனோ, வேண்டாம்னு ஒதுக்கிறேனோ, எரிக்கிறேனோ, இதெல்லாம் நினைக்கிறதுக்கு நான் யாரு, who am I? I am nobodyங்கிற. சோ முதல்ல क्वेश्चन ஆரம்பிச்சோம், நான் யார் அப்படின்னு. அதுக்கு பதில் அவர் சொல்றார், நான் யாரு, நான் யாரும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் எனக்கு அமிர்த பாதம் தந்த கோவே. நல் பாதம், நல் கர்ணாமிருத, கர்ணத்துக்கு அமிர்தம்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு சும்மா இரு சொல்லல அப்படின்னு உபதேசம் பண்ணினிய முருகா. அந்த கர்ணாமிருத பானவல்லவோ நிஜமான சுகம். என்னால எதையாவது அடைய முடியணும்னு நினைச்சா உன் சொல்லையும் உன் நாமத்தையும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது அல்லவோ நான் சாதிக்கணும்னு நினைக்க வேண்டிய விஷயம். கல்லார் மனத்துடன் நிலா மனத்தவ, கற்று மறந்தவா கற்று அறியாதவான்னு இப்படி கற்றவா கற்று மறந்தவா கற்று அறியாதவா, ஞானம் தெரிஞ்சு ஞானம் புரியாம ஞானத்தை தெரிஞ்சுட்டும் புரியாம இருக்கிறவான்னு வேதமே பார்க்காம எல்லாருடைய சித்தத்திலையும் நீ இருக்கியே. அப்பேற்பட்ட நீ கண்ணாடியில் படம் கந்த வேலா, அந்த சக்தி கொடுத்த வேளால அப்படி பாய்ச்சு, வேலை பாய்ச்சு கண்ணாடி போல தெளிவான தடாகத்தை வயலூர்ல ஏற்படுத்தினியே. சக்தி வேளால அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தினதுனாலதான் இன்னைக்கும் அவர் சொல்றது போல கண்ணாடி மனத்துடன், அந்த கண்ணாடியில் தடம் அப்படிங்கிற, கண்ணாடியில்
அப்படின்னா கண்ணாடி போல பளிங்கல் போல அப்படி பளிர்னு பளிச்சுன்னு இருக்குமாம். இன்னைக்கு போனா கூட அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குமாம். வயலூர்ல அந்த தீர்த்தம், அந்த தடாகம் இருக்கே, அதுக்கு சக்தி தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துலதான் அருணகிரிநாத சுவாமிக்கு உபதேசம் அனுகிரகமாச்சு. முருகனுடைய அனுகிரகமாகி தினமொரு திருப்புகழ் பாடுற அனுகிரகம் அருணகிரிநாத சுவாமிக்கு முருகன் அருளி செய்தார். இந்த சக்தி தீர்த்தத்தை பத்தி அதோடைய மகாத்மியத்தை இங்க சொல்றார். சக்தி தீர்த்தமே வந்தது அப்படின்னா ஒரு இடத்துல அந்த ராஜகம்பீர சோழ நாட்டுல அந்த பகுதியை ராஜகம்பீர நாட்டுடைய கேபிட்டல் அப்போ அந்த சோழ மண்டலத்துல இந்த வயலூர். அந்த வயலூருக்கு சோழ ராஜாவான்னா முருகன் தான். ராஜகம்பீர நாடாலும் நாயகா வயலூரா அப்படின்னு இன்னொரு திருப்புகள்ல பாடியிருக்காங்க நாதலிங்குகளாதியில. அது மாதிரி இங்க சொல்றார், அப்பேற்பட்ட மன்னன் தக்கனை முன்னல் முடித்தலை பண்ணவளீர் போலும் தங்கரூபன் மன்ன புரத்தியின் மன்ன பயிர்ப்பதே மன்ன மூவர் பொரு தொண்டிரானே. எந்த ஒரு தக்ஷ பிரஜாபதியுடைய கிரீடம் ஏந்திய தலைய அம்பால பாய்ச்ச அந்த பரமேஸ்வரனுக்கு குருவான குருநாதா சும்மா இரு சொல்லறன்னு எனக்கு உபதேசம் பண்ண குருநாதா, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்பா, என்னால பிறக்கணும் இருக்கணும் இருக்கணும் நடக்கணும்னு நினைச்சாலாம் முடியாது. அதை நினைக்கிறதுக்கு நான் யார்? ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இந்த திருப்புகள்ல சொல்றார். இன்னைக்கு அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கந்தர் அலங்கார பதிகம் முடியா பிறவி கடலில் புகார் அப்படிங்கிறதையே எடுத்துட்டோம்னா, நான் யார் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு? நீ எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னுங்கிறது தான் இந்த திருப்புகழுடைய கன்க்ளூஷன். அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் முடிவு பண்ணவோ நினைக்கவோ கூட நான் யாருன்னு கேட்கிறேன் அருணகிரிநாத சுவாமி. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும்னு இந்த கந்தர் அலங்கார பதிகத்துல சொல்றார். முடியா பிறவி கடலில் புகார். முடியாத சகஸ்திர விஸ்தீர்ணமான இந்த சமுத்திரத்தை விட ஒரு பெரிய இன்ஃபினிட் ஓஷன் இருக்கு. அந்த ஓஷனுக்கு பேரு சம்சார மாயா சாகரம்னு பிறவி பெருங்கடல்கிறார். பிறவி முடியாத பிறவி பெருங்கடலில் புகார். இந்த பிறவி கடல்ல முழுகாம தரணம் பண்ணிடுவா, தரணம் பண்ண படுவா. என்ற நல்லதெல்லாம் தடுக்கிறதுக்கு வெறுமையான பிணி, வறுமை பிணி. வறுமைங்கிறது காசில்லாத வறுமை மட்டும் இல்ல, மனசில்லாத வறுமை, ஞானமில்லாத, அதாவது deficiency of knowledge, deficit of mind, deficit of focus, deficit of good thoughts, deficit of good intent. இப்படி டெபிசிட் வறுமைங்கிறது காசு இல்லைனா மட்டும் வறுமை இல்ல, மனசு நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம், நல்ல வழி, நல்ல பக்தி பண்ண தெரியாமை, நல்ல அறிவு, இது எதுவும் இல்லைன்னா, இன்னும் சொல்ல போனோம்னா பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னா எதுலயுமே நம்பிக்கைக்கு ஃபெய்த்லயே டெபிசிட், தன் மேல இருக்கிற ஃபெய்த்துமே டெபிசிட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் டெபிசிட் தான். அப்போ எல்லாமே பூஜ்யம் 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 பூஜ்யம்னு வறுமை தான், எல்லாத்தையும் வறுமை. அப்ப எல்லா வறுமையையும் நீக்கி நல்லது கொடுக்குமா. இந்த முழுகாம இந்த சம்சார சாகரத்திலேருந்து தரணம், தரணம்னா தூக்கி விட்டுடுமா. இன்னொரு பக்கம் வறுமை நீக்கி நல்லது கொடுத்துடுமா. இது மட்டும் எனக்கு தெரியும், இதை மட்டும் நான் நம்பலாங்கிறார் இந்த கந்தர் அலங்கார பதிகத்துக்கு. யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு இதே பதிகத்துல சொல்றார். வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குறமடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழ்பவர்
தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தடவை முருகா அப்படின்னு தெரியாம முறுக்க நினைக்கும் போது கூட, முறுக்கா அப்படின்னு கேட்கும் போது கூட அவன் முருகான்னு ஒரு தடவை சொல்லிட்டான்னு முறுக்கு திங்கறத போத முறுக்கா அப்படின்னு கேட்கறத சொன்னா கூட ஒரு தடவை நாமம் சொல்லிட்டானேன்னு நம்மளை ஸ்வீகரிச்சுக்கிற அந்த கருணா கிருபானு பக்த வத்சலன் அந்த வயலூரன் அந்த ராஜா மட்டும்தான் இந்த சித்தத்தை ஆண்டு அதுக்கு சத்கதி கொடுக்க முடியும். நான் யார், இங்கு நான் யார் அப்படின்னு நான் யார் இதை என்ன தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கோ, என்னுடைய கதிய தீர்மானம் பண்ணிக்க நான் யார், எனக்கு என்ன கொடுக்கணும், எதை எடுக்கணும், எதை சேர்க்கணும், எங்க சேர்க்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி எடுக்கணும், எதை எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி வச்சுக்கணும், நான் எப்படி ஆகணும்னு அவனுக்கு தெரியும். நான் யார், இங்கு நான் யார் அப்படிங்கிற வயலூர் கீர்த்தனை வேகடா ராகத்துல இன்றைய தினம் இந்த கிருத்திகைக்கு கேட்டு அனுபவிப்போம். என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொண்ட நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார். கண்ணாருதித்த என் மன்னா என குணல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவ கண்ணாடியிற்றடும் கங்கவேலா, மன்னானதக்கனை முன்னால் முடித்தலை வன்வாழியேர் கொழுங்கரோபன் மல்தாம் கூரத்தையில் மன்னாவயற்பதி மன்னா மூவர் கொரு தம்பீரானே. என்னால் பிறக்கவும் இருக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வேடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொண்ட நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார், இங்கு நான் யார். பிறவிக்கடலில் புகார் முழுவதும் கொடுக்கும் இடியார் படியில் திறனா படர் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அகுணர் குலமடாங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவர், திருநாமம் புகழ்பவர். இங்கு நான் யார், 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 இங்கு நான்